கடந்த செவ்வாய்க்கிழமை பண்டார் பொத்தானிக் பகுதியில் உள்ள வீடொன்றில் 1,50,000 ரிங்கெட்டுக்கும் அதிக மதிப்பிலான யானை தந்தங்களை மறைத்து வைத்திருந்த குற்றத்திற்காக 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். காவல்துறையின் வனவிலங்கு குற்றப்பிரிவினருடன் இணைந்து வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறை பிரகலித்தான் நடத்திய இச்சோதனையில் 37 மற்றும் 38 வயதுடைய 2 சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் கண்டெடுக்கப்பட்ட தந்தங்கள் வனவிலங்கு துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதுடன் பொதுமக்கள் இத்தகைய செயல்களில் ஈடுபடுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பினாங்ல உங்களுக்காக 9 இருந்து 13 ஜூலை வரைக்கும் 100க்கும் அதிகமான மோஸ்ட் ஃபேவரட் அண்ட் டெலிஷியஸ் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடத்துறோம். வரீங்களா? லஞ்ச், டின்னர் அங்கே ஃபைன் டைன் பண்ணலாம். குனாஃபா, பானிபூரி, பிரியாணி, சீஸ் நாச்சோஸ், ரகமாய் உணவுகள், வெட்டிங் கலெக்ஷன்ஸ், சாரி கலெக்ஷன்ஸ், லேடிஸ் பூட்டிக் அண்ட் டிசைனர் கலெக்ஷன், லட்சக்கணக்கான ஐட்டம்ஸ் கொட்டி கிடக்குது. The best part is 80% வரை டிஸ்கவுண்ட். நம்ம கலர்ஸ் ஆஃப் இந்தியா தான் கொண்டு வராங்க. நார்தர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ, ஏயோன் பிக், சப்ராங்ஜயா, பினாங்ல. இலங்கையின் சக்தி தொலைக்காட்சியில் த கிரவுன் சீசன் 2 பாடல் திறன் போட்டி பங்கேற்க மலேசியர்களுக்கு அழைப்பு. தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் இலங்கைக்கு சென்று பாடும் வாய்ப்பை பெறுவர். ஆர்வமுள்ளோர் 2 நிமிடங்களுக்குள் பாடி அதன் வீடியோவை எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். வீடியோவுடன் உங்களின் சுய விவரங்கள் மற்றும் பதிவு பாரத்தையும் பூர்த்தி செய்து கூகுள் லிங்க் இணைப்பை வணக்க மலேசியாவின் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப வேண்டும். அனுப்ப வேண்டிய இறுதி நாள் ஜூலை 7ஆம் தேதியாகும். இப்போட்டியின் விதிமுறைகள் உள்ளிட்ட மேல் விவரங்களுக்கு திரையில் காணும் QR குறியீட்டை ஸ்கேன் செய்யவும். இந்த அனைத்துலக பாடல் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள்.